ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 22/1/2026 வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 8ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:05 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்கலாம். அது விஷயமான முயற்சிகளை எல்லாம் தொடங்கலாம். மேலதிகாரிகளிடம் பேசலாம். அதற்கெல்லாம் நல்ல நேரம். அரசு வகையிலே ஆதாயம் பெறுவதற்கு சிறப்பான நேரம். அதற்கான முயற்சிகளிலே தொடங்கலாம். உயில் எழுதுவதற்கு நல்ல நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் மதியம் 12 முதல் 1 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2:33 வரை சதயம், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2:58 வரை வளர்பிறை திருதியை, அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மதியம் 2:33 வரை பூசம் நட்சத்திரத்துக்கு, அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும். கணவன் மனைவிடையில் ஒரு ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற அருமையான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். அரசு வகையில் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் அருமையான நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. தொழில் தொடங்கும் முயற்சிகளெல்லாம் வெற்றிகள் தேடி வரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும். திருமணம் ஆக வேண்டிய வயதிலே இருக்கின்றீர்கள் என்றால் திருமணம் நிச்சயமாகும். திருமணமாகி பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்றீர்களா? சந்தான பிராப்தி உண்டாகும். வேலை கிடைக்க வேண்டுமா? வேலை கிடைக்கும். இப்படி உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வருகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகமாக இருக்கும் இன்றைய நாளிலே. அதேபோல் கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். மனதிலே தேவையற்ற சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை போல அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். செய்கின்ற தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள்.
பணிச்சுமை அதிகமாக இருக்கின்றது இன்றைய நாளிலே. ஆகவே குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய புதிய முயற்சிகளை, புதிய முதலீடுகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கின்றது. அதனால் கடன் பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலையிலே மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே குலதெய்வத்தையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் வணங்க வேண்டிய நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அருமையான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள், தெளிவாக இருக்கின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். அருமையான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்றன. வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த பண விஷயங்கள் எல்லாம் சரியான முறையிலே கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மொத்தத்தில் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற அருமையான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் தேடி வருகின்ற அருமையான நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அருமையான நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். திடீர் பணவரவு உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. சொந்த தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்றன. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அருமையாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். மேலும் நன்மைகளை பெற வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார்.
ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அருமையான நாளாக இருக்கின்றது. உங்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். கவனமாக இருக்க வேண்டும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனதிலே தெளிவு உண்டாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். சித்தர் வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் அருகிலே இருக்கின்ற சித்தர் கோவில்களுக்கு சென்று வாருங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் நாம் பல நிகழ்ச்சிகளிலே பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கும் இதனை பார்க்க இருக்கின்றோம். என்னவென்றால், அதாவது செய்ய வேண்டிய விஷயங்களை அவ்வப்போது அறிவுறுத்துவது என்பது நம்முடைய கடமை. இதனை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் செய்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அதனை அறிவுறுத்தி கொண்டே இருப்பது ஒரு நல்ல வழிகாட்டியினுடைய கடமை. அந்த வகையிலே இந்த ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சமீபத்திலே தை அமாவாசை சென்றது. இந்த வருட தை அமாவாசையை நிறைய பேர் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதனை சற்று முறையாக செய்தார்கள். நிறைய பேர் பார்த்தேன். பல இடங்களிலே தர்ப்பணம் கொடுப்பதற்கு நிறைய கூட்டம். ஆக பெரும்பாலும் இந்த சமூக ஊடகங்கள் சொல்கின்ற விஷயங்கள் மக்களுக்கு நன்கு போய் சேர்ந்திருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது. இதன் மூலம் அதிலே முக்கியமாக திருவள்ளுவர் சொல்கின்றார், தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்று சொல்கின்றார். தெய்வத்தை வணங்குகின்றோமோ இல்லையோ முன்னோர்களை நிச்சயம் வழிபட வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். ஆக மூதாதையர் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் அவர் அப்படி நமக்கு சொல்லியிருக்கின்றார். இந்த முன்னோர் வழிபாட்டிலே முக்கியமான இடம் பிடிப்பது அமாவாசை தினம். பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகின்ற முன்னோர்களுக்கு அமாவாசை தினத்திலே தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபட வேண்டும் என்று நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்கின்றது. அந்த நாட்களிலே தர்ப்பணம் கொடுப்பதால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. தர்ப்பணம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அன்றைய நாளிலே புலால் உண்பவராக இருந்தால் புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும். காய்கறி சைவ உணவையே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு பொழுது தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பொழுது நன்கு உணவருந்தி இரவிலே ஏதேனும் சாதாரண சிற்றுண்டியோ அல்லது பழம் பாலோ சாப்பிட்டு அன்றைய தினத்தை நாம் கழிக்க வேண்டும். அன்றைய தினத்திலே முன்னோர் வழிபாட்டுக்கு பிறகுதான் தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும். வீட்டை பெருக்கி கோலம் போடுவது கூட நாம் தர்ப்பணத்தை முடித்த பின் தான் செய்ய வேண்டும். இதுதான் அதில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள். வருடத்திலே ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள காலம் தேவர்களுக்கு இரவு நேரம் என்பதால் ஓய்வுக்கு சென்று விடுவார்கள். அந்த நேரத்திலே நம்முடைய முன்னோர்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக பித்ருலோகத்திலே இருந்து வர வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்கின்றோம். நம்முடைய தர்ப்பணத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பித்ருலோகத்திலே இருந்து புறப்படுகின்ற நம்முடைய முன்னோர்கள் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை என்று பூமிக்கு வருகின்றார்கள். எனவே புரட்டாசி மாதம் நாம் அவர்களுக்கு அந்த அமாவாசை மகாலய அமாவாசையிலே தர்ப்பணம் கொடுக்கின்றோம். அதன் பிறகு தை மாதம் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய லோகத்துக்கு திரும்புகின்றார்கள். தேவர்களுடைய ஓய்வு காலத்திலே பூமிக்கு வந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாற்றியதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி வழியனுப்பும் விதமாக தை அமாவாசை என்று சிறப்பான முறையிலே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இது சட்டம். இது கண்டிப்பாக இதனை நாம் நிறைவேற்ற வேண்டும்.
அப்படி மாதா மாதம் தர்ப்பணம் கொடுக்காதவர்களுடைய இல்லங்களிலே பித்ருக்களுடைய சாபம் ஏற்பட்டுவிடும். அந்த சாபங்கள் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும். பல இல்லங்களிலே பார்த்திருப்போம், காசு பணம் நிறைய இருக்கும், ஆனால் கல்யாணத்துக்காக வரன் காத்திருக்கும். முதிர்கன்னியாகவோ ஆண் வாரிசாக இருந்தால் அவருக்கும் வயதாகியோ திருமணத்துக்காக காத்திருப்பார்கள். காரணம், இந்த பித்ரு தர்ப்பணத்தை முறையாக செய்யாததன் காரணமாக பித்ருக்களின் சாபத்தினாலே அவர்களுக்கு இயற்கையாக நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தள்ளி போகும். ஆகவே இந்த முக்கியமாக இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, இந்த அமாவாசைகளிலே நிச்சயமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களை சாந்திப்படுத்த வேண்டும். அப்படி சாந்தி படுத்துவதால் நம்முடைய சாபங்கள் நிவர்த்தியாகும். சாபங்கள் நிவர்த்தியாகிவிட்டாலே தெய்வ அருள் எளிதாக கிடைத்துவிடும். ஆகவே ஒவ்வொரு அமாவாசை என்றும் இதனை மறக்காமல் செய்யுங்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது நன்றி மறப்பது நன்றன்று என்ற அந்த வார்த்தையை நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு உண்மையான செயல். நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி கூறும் வகையிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக நாம் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். மறைந்த பெற்றோர் மற்றும் நம்முடைய மூதாதையர்களை நினைத்து இந்த நாட்களிலே ஆறு, கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வதனாலே நம்முடைய சாபங்கள் நீங்கி நமக்கு முறையாக நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆகவே இதனை மாதா மாதம் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அமாவாசை என்று வருகின்றது என்று பார்த்து சரியாக அந்த நாளிலே தர்ப்பணம் போன்றவற்றை கொடுத்து முன்னோர்களுடைய கடன்களை தீர்த்து நலமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.